ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் எப்படி சூப்பரா செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயமும் 4 பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தக்காளி சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கர் எடுத்து அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு அது கூடயே பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை உள்ள போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்கு எப்பவுமே நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளி நல்லா குழைவா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு மசாலா பொடி எதுவுமே பெருசா இல்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். இது போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரிசி எடுத்து உள்ள போட்டு நல்லா உப்பு பார்த்துட்டு நம்ம அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டா போதும். இப்போ விசில் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதம் பாருங்க எப்படி சூப்பரா பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.